இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்துல நடிகர்கள் அதர்வா முரளி, சரத்குமார், ரஹ்மான், அம்மு அபிராமி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கக்கூடிய நிறங்கள் 3 திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா துருவங்கள் 16 அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல விமர்சன ரீதியா அந்த படம் நிறைய பாராட்டுகளை பெற்றது. ஸோ அந்த ஒரு மீட்டரை நிறங்கள் 3 திரைப்படம் தக்க வச்சிருக்கா. என்ன கதை, படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூல பார்க்கலாம். நடிகர்கள் அதர்வா, சரத்குமார், ரஹ்மான். ஸோ இந்த 3 மெயின் கேரக்டரை சுற்றி தான் கதை நடக்குது. ஒரே நைட்ல இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சம்பவங்கள் இவங்களை எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர்வா முரளிக்கு சினிமாவில் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது கனவு. ஸோ இந்த கனவுக்காக நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனா இவருடைய கதையை பல தயாரிப்பாளர்கள் நிராகரிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்துல ஒரு இயக்குனர் கிட்ட அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இயக்குனர் கிட்ட ஒரு கதை சொல்றாரு. ஸோ அந்த கதையை அந்த இயக்குனர் திருடி படம் எடுக்க ட்ரை பண்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அதர்வாவுக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு கதை இருக்கா. ஸோ அடுத்து ரஹ்மான் பார்த்தோம்னா சொசைட்டியில ஒரு பர்ஃபெக்டான டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சவர். ஆனா இவருக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. இவருடைய பொண்ணு அம்மு அபிராமிய அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் துஷ்யந்த் லவ் பண்றாரு. ஸோ 3வது ட்ராக் யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரத்குமார். ஸோ இவர் ஒரு கரப்டட் போலீஸ். ஸோ வேலையில தான் அவர் கரப்டட், ஆனா ஒரு நல்ல அப்பா. ஸோ இவருக்கு ஒரு சீக்ரெட் மிஷன் இருக்கு. அந்த ஒரு சமயத்துல இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பகை அவருக்கே வினையா முடியுது. ஸோ இந்த ஒரு 3 பிரச்சனைகளும் எப்படி இவங்களை ஒருத்தர் கனெக்ட் பண்ணுது, இந்த பிரச்சனைகள் என்ன ஆச்சு, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நிறங்கள் 3 படத்துடைய கதை. ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய நடிப்பு திறனை காட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் அதர்வா முரளிக்கு அதை ரொம்பவே கரெக்டா பண்ணியிருக்காரு. குறிப்பா தன்னுடைய கதையை இன்னொரு இயக்குனர் திருடி படமாக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த போன்ல முதல் முறையா கேட்கும் போது ஃபர்ஸ்ட் வர கோபம், அதுக்கப்புறம் வரக்கூடிய அழுகை, எதுவுமே நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விரக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ரொம்பவே அழகா ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ரீசெண்டா மெய்யழகன் படத்துல அரவிந்த் சாமியுடைய நடிப்பு, குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவர் காட்டின நடிப்பு நிறைய பேர் பாராட்டினாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் அதாவது நடிப்பை தன்னுடைய நடிப்பு திறனை வெளிக்கொண்டு வர மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரஹ்மானுக்கு இருக்கு. அந்த இடத்துல நடிப்புல தான் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அம்மு அபிராமியுடைய நடிப்பையும் நம்ம இங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஸோ அவங்களுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை தவிர படத்துல வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸுமே தங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீட்டாவே பண்ணியிருக்காங்க. ஹைப்பர்லிங்க் த்ரில்லர் ஜானர்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜானருக்கு டெக்னிக்கல் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கிறது படத்துடைய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஜேக்ஸ் பிஜாயோடைய மியூசிக் ஆகட்டும், டிஜோ டாமியுடைய சினிமோட்டோகிராஃபியும் இந்த கதைக்கு என்ன மூடு தேவையோ அதை கரெக்டாவே கொடுத்துருக்காங்க. ஸ்ரீஜித்துடைய எடிட்டிங் செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல லேக் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே பர்ஃபெக்டா கதையை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் கரெக்டா இருக்கு. ஸோ 3 மனிதர்கள் அவங்களுக்கு வெவ்வேறான பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, பரபரப்பு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கிரிப்பா டைட்டான ஸ்கிரீன் பிளேல கொடுத்திருக்காரு இயக்குனர் கார்த்திக் நரேன். ஸோ இந்த 3 மனிதர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி சின்ன சின்ன கிளை கதைகளும் வருது. அதெல்லாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம கரெக்டாவே கன்வே ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு, அதாவது ஆளை பார்த்து எடை போடாத அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் மெயின் கோரா சொல்லுவது. ஏன்னா ரஹ்மான் சொசைட்டில நல்லவர், தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டீச்சர். ஆனா அவருக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. அதே மாதிரி சரத்குமார் வேலையில ஒரு கரப்டட் ஆஃபீஸர், ஆனா நல்ல அப்பா. அதே மாதிரி அதர்வா முரளி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அந்த வயசுக்கே உரிய ஒரு நபரா காட்டுறாங்க. ஸோ இவங்களை சமூகம் எப்படி பாக்குது, இவங்களுடைய பர்சனல் கேரக்டர்ஸ்னால இவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, அந்த விஷயங்களை அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை தருது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு. அதே மாதிரி போதையினால என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத த்ரோட் படம் முழுக்க சொல்லாம அதை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல என்ன விஷயங்கள் மைனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதர்வாவுடைய கேரக்டர் ஆர்க் சொல்லலாம். ஏன்னா அவர் சினிமாவை விரும்பக்கூடிய ஒரு பையனா காட்டுறாங்க. ஆனா அந்த விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்தாம அதையும் தாண்டி அவர் போதை வஸ்துக்களை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்க மாதிரியான காட்சிகளை காட்டுறாங்க. ஸோ அவர் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதிகமான போதை வஸ்துக்களை எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு, அதாவது பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு தலை சுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவர் குடும்பத்தை விட்டு ஏன் பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்கான காரணமும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா கன்வின்சிங்கா கிடையவே கிடையாது. அதே மாதிரி சரத்குமாரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கலாம். அவருடைய போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. முதல் பாதியில் வந்து இந்த கதை ரொம்ப கிரிப்பாக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே விஷயம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அடிப்படுது அப்படின்னு சொல்லணும். ஸோ செகண்ட் ஹாஃபில் பல இடங்கள் வந்து லேக் ஆகுது, ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ குறிப்பிட்ட எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதர்வா துஷ்யந்த் வந்து சந்திக்கிற காட்சிகள், துஷ்யந்துக்கு அதர்வா ஹெல்ப் பண்ணுற விஷயம், அதே மாதிரி வந்து அதர்வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அம்மு அபிராமி பற்றி விசாரிக்கும் போது அவங்க எந்த விதமான ஆச்சரியமுமே இல்லாமல் டக்குன்னு அதர்வாவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கர வீக்காக இருக்கு. ஸோ ஓவராலாக நிறங்கள் 3 படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதர்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய இன்னொரு பக்கத்தையும் வந்து படம் பிடிச்சு காட்டியிருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல சில குறைகள் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.